ஏய், எங்க போற? என்னாச்சு புதுசா? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். மேல இல்ல மேல சிப்பா வந்துட்டானுங்க பாரு. தம்பி எங்க மேலையா? ஆமாண்ணா. சேஃப்டி முக்கியம். ஓகேண்ணா. தம்பி சேஃப்டி ஓகேண்ணா. சேஃப்டிப்பா. ஓ அது சொல்றீங்களா? தாங்கண்ணா. எவ்வளோண்ணா? 200 ரூபா. வெளி 20 ரூபா தாண்ணா. இங்கிருந்து 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனாதான் கடையா இருக்கு. சரியா? நீ போயிட்டு வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிரும். பரவாயில்லையா? முதல்ல உங்ககிட்ட சேஃப்டியா இருக்கணும்ண்ணா. இவன் வேற போய் ரொம்ப நேரம் ஆச்சே. என்ன பண்ணிட்டு இருந்துப்பா? சார், வண்டி ஆயில் சர்வீஸ் விட்டுருக்கேன். அதான் என்னாச்சுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் சார். யோ, நானும் அதுக்கு தவையா விட்டீங்க. உள்ள போ, பாத்துட்டு வந்துடுறேன் சார். இவன் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறானே. என்ன பண்ணிட்டு இருப்பா? சார், வண்டி இன்னும் ஆயில் சர்வீஸ் ஆகலையா? நான் போயிட்டு அப்புறமா வந்துடுறேன் சார். பண்ணுவானுங்களா? ஏங்க இது ஒர்க்கே ஆக மாட்டேதுங்க. எங்க கொடு. என்ன? ஃபேன். கடைசி வரைக்கும் ஃபேன் மட்டும்தான் போட முடியும் போலயே. கற்பு என்ற சொல்லிருந்தால் அது ஆண்களுக்கும் இருக்க வேண்டும். தந்தை பெரியார். டைம் ஆச்சு. எங்க போற? பாத்ரூம் போறேங்க. அதெல்லாம் அப்புறம் போலாம், முதல்ல காசு எடு. ஏங்க
என் ஃப்ரெண்டு கேட்டா எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லுங்க. நீயும் புரோக்கர் கிட்ட அதையே சொல்லு. ம். வா போலாம். ஏ அப்படியெல்லாம் கேட்க கூடாது. வா. உள்ள ஒரு குட்டி பொண்ணோட சவுண்டு கேக்குது. ம் ஏ டேய் என்னடா பண்றீங்க? வேண்டாம் சார், எனக்கு ஃபேமிலி இருக்கு சார். அப்ப அந்த பொண்ணுக்கு ஃபேமிலி இல்லையாடா? ஐடி கார்டில் இருக்கிற அட்ரஸ் இதுதான். பாப்பா 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 எந்திரிச்சுக்கோ. இதான் உன் வீடான்னு பாரு. ஆமாக்கா. சரி நீ போய் விட்டுட்டு வந்துரு. ஏன் நீங்க வரல? இல்ல நான் வந்தா அவங்க தப்பா நினைப்பாங்க. நீ போய் சீக்கிரமா விட்டுட்டு வா. ம். போ. பாப்பா ஒரு நிமிஷம். நேத்து உனக்கு நடந்த மாதிரி பிரச்சனை உன் வாழ்க்கையில கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட வரலாம். ஏன்னா நீ ஒரு பொண்ணு. அதுக்காக நீ யாருக்கும் பயப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணும். ஏன்னா நீ ஒரு பொண்ணு. புரிஞ்சுதா? சரிக்கா. ம் போயிட்டு வா. ஐயோ ச்சே, அந்த பொண்ணை காப்பாத்தி அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கண்ணில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு பாருங்களேன். சான்ஸே இல்லைங்க. பா நீங்க ஏங்க சைலண்டா வரீங்க? இந்த சந்தோஷத்துல நம்ம 2 பேத்துக்குமே பங்கு இருக்குங்க. ஸ்டார்டிங்ல நானும் நினைச்சேங்க, என்ன அந்த காப்பாத்தின பொண்ணை உங்க கூட விட்டா உங்களை மாதிரி அவளையும் ஆக்கிடுவீங்களோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா நீங்க அப்படி இல்ல. ஓ, விபச்சாரம் பண்ற நாங்க கெட்டவங்க, அங்க வர நீங்கெல்லாம் நல்லவங்கல்ல. உண்மையா சொல்லணும்னா எனக்கு அந்த பொண்ணை உன்கிட்ட விட்டுட்டு வரதுக்கு தான் பயமா இருந்துச்சு. காரணம் நீ ஒரு விபச்சாரிய கூட விருப்பம் இல்லாம தொடலைங்கிறனாலையோ அந்த பொண்ணை நீ காப்பாத்துறன்றனாலையோ இல்ல, நீ ஒரு ஆண், அது மட்டும்தான் காரணம். ஏன்னா அன்னைக்கு நான் எந்த ஆம்பளைய நம்பினேனோ அவனால தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். ஒரு தடவை இல்லை, 27 முறை கற்பழிக்கப்பட்டிருக்கேன். அந்த வயசுல அதை வெளியே சொல்லக்கூட எனக்கு தைரியம் இல்லை. இன்னைக்கு அந்த பொண்ணை காப்பாத்த நீ வந்த மாதிரி அன்னைக்கு என்னையும் காப்பாத்த யாராவது வந்திருந்தா
நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன்ல. ஒரு விஷயம், இந்த உலகத்துல பொண்ணா பிறந்தாலும் தப்பு, பொண்ணா வளர்ந்தாலும் தப்பு இல்ல. நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. என்ன சொன்ன? உன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல சொன்னல. உண்மையை சொல்லணும்னா வெக்கப்பட வேண்டியது நீ இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸ் தான். கற்போட வேல்யூ என்னன்னு உங்க யாருக்குமே தெரியல. அதை இழந்த எங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு புரியும். கற்பை கட்டி காப்பாத்துறது தான் நம்ம நாட்டோட பண்பும் கலாச்சாரமும். நீ ஏன் என்ன எப்படி பார்க்கறேன்னு புரியுது. என்னடா ஒரு விபச்சாரி கற்பு கலாச்சாரம்னு சமுதாயத்தை திருத்தறத பத்தி பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறியா? இதுக்கு உனக்கு கோவம் வருதுன்னா இந்த சமுதாயத்து மேலேயும் உனக்கு கோவம் வரணும். ஏன்னா இன்னைக்கு நான் இப்படி ஆயிட்டேன்னா அதுக்கு காரணம் இந்த சமுதாயம்தான். இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் காசு வாங்கிட்டு திருப்பி தந்ததே இல்லை. ஆனா உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. இந்த காசு எனக்கு வேணாம். பரவாயில்ல, புடி. வாழ்க்கை புதிரானது, உண்மை புரியாதது. தவறை உணர்கின்ற போது கண்கள் நதியாகுது. பிறையே இல்லாமல் நிலவே கிடையாது. குறையே இல்லாமலே யாரும் கிடையாது.